ஏஆர்டிஎஸ் ஃபார்மிங் உறவுகளுக்கு வணக்கம். இப்போ தான் நம்ம தோட்டத்தில் வேலையெல்லாம் முடிஞ்ச கையோடு நம்ம கோழி குஞ்சுகளுக்கு கீரை பறிச்சு பயிலன்ட்டு வந்திருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம கோழிக்கு பசுந்தீவனம் தான் கொடுக்க போகிறோங்க. குட்டி கீரை தான் நான் இன்றைக்கி கொடுக்குறேன். கோழிகளுக்கு பசுந்தீவனம் கொடுக்குறது ரொம்ப அவசியங்க. நான் வாரத்தில் 3 தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேப்பில் பசுந்தீவனம் கொடுத்துருவேங்க. இப்போ வெளிமேய்ச்சலுக்கு போகிற கோழி வந்து பார்த்திங்கன்னா பசுந்தீவனம் அதுவே எடுத்துக்குங்க. அதுக்கு பிரச்சனை இருக்காது. நம்ம ஷெட்டுக்குள்ளே வந்து குஞ்சு பறித்து நம்ம தனியாக கேஜுக்குள்ளே விட்டுருப்போம். அதுக்கு நம்ம தான் கொடுக்கணுங்க. இல்லை ப்ரோ, நான் ஷெட்டில் தான் வச்சு வளர்த்திட்ருக்கேன், இல்லைன்னா மாடியில் வச்சு வளர்த்திட்ருக்கேன், என்னால் வெளிமேய்ச்சலுக்கு வந்து அனுப்புறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்றவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்மக்கிட்ட ஈஸியாக பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஏதோ பசுந்தீவனம் இருக்குங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி இலை, முருங்கை இலை, வாழை இலை, சுக்குட்டிக்கீரை, இப்படி ஏதோ ஒரு பசுந்தீவனம் இருக்குங்க. புல் முதற்கொண்டு கொடுக்கலாங்க, ஒன்றும் தப்பு இல்லைங்க. இப்போ பெரிய கோழிகளுக்கு போடும்போது முழுசாகவே போட்டுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. சின்ன குஞ்சுகளுக்கு போடும்போது முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க, இல்லாட்டி மிச்சம் வச்சுருங்க. இப்போ பசுந்தீவனம் கொடுக்குறதுனால கோழிகளுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நீர் சத்து வந்து பசுந்தீவனத்தில் நிறைய இருக்குங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கோழிகளுக்கு போயிருங்க. அது போக வெயில் காலத்தில் பாடியோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாகுங்க. இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுக்கும்போது நார்மலாக டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுங்க. அது போக கோழிகளுக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து அதிகமாகுங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இன்க்ரீஸ் ஆகும். நல்ல ஜீரணமாகுங்க பசுந்தீவனம் கொடுக்குறதுனால. இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுக்கும்போது கோழிகளும் குஞ்சுகளும் நல்லா விரும்பி சாப்பிடுங்க. வெறும் ட்ரை ஃபீட் மட்டும் கொடுக்காம வாரத்தில் 2 தடவை இல்லாட்டி 3 தடவை இந்த மாதிரி பசுந்தீவனம் கொடுக்கும்போது கோழி வந்து நல்லா ஆரோக்கியமாக வளருங்க.